சிம்ரனிடம் வேலையை காட்டிய அந்த புத்தி அம்பலம். தேர்தல் நேரத்தில் உலக நாயகனின் லீலைகள் கசிந்தது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சுமார் 60 வருடத்திற்கு மேல் திரையுலகில் இன்று வரையிலும் நடைபெற்றுக் கொண்டுள்ளவர்தான் கமலஹாசன். இவர் தமிழ் மொழியில் மட்டுமின்றி மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் பெங்காலி போன்ற பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு வகையான திரைப்படங்களில் நடித்து திரையுலகில் பெரும் வெற்றி கண்டவர். பின் இவர் மக்களால் உலக நாயகன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். கமலஹாசன் நடிப்பில் மட்டுமின்றி திரைப்பட தயாரிப்பாளர், சமூக ஆர்வலராகவும் தனது பணியினை தொடர்ந்து வந்து சிறப்பாக செய்து பல நற்பணிகளையும் மேற்கொண்டு செய்து கொண்டே இருந்த தருணத்தில் மேலும் இதற்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியானது கமலஹாசனால் 2018 பிப்ரவரி 21 அன்று மதுரையில் நிறுவப்பட்டது. இந்த கட்சி தொடக்கத்திலிருந்து கமல் இந்த கட்சி தனித்துதான் போட்டியிடும் என்று பகிரங்கமாக கோஷமிட்டு பிரச்சாரங்கள் செய்து வந்தார். மேலும் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து திமுகவினை பயங்கரமாக எதிர்த்து வந்தார். எந்த ஒரு பேட்டியில் கேட்டாலும் திமுகவிற்கு எதிராகவே பதிலளித்து வந்தார். இப்படி இவர் தனித்து போட்டியிட்டு எந்த தேர்தலிலும் பெரிதாக வெற்றி பெறவில்லை. மேலும் அவரின் வாக்கு சதவிகிதமும் மிகவும் குறைவாகவே இருந்தது. இப்படி போக போக தனது கட்சியின் வாக்கு சதவிகிதங்கள் குறைந்து கொண்டே இருக்கும் நிலையில் மீண்டும் தனது சினிமா பயணத்தை தொடர்ந்தார். தற்போது வரையிலும் இவர் சினிமாவையும் அரசியலையும் சேர்ந்துதான் நடத்தி கொண்டு செல்கின்றார். விக்ரம் போன்ற திரைப்படங்களில் நடித்து பெரிதும் வெற்றி கண்டு வந்தார். அதன் பின் பிக் பாஸ் 7 வந்தாலும் முன்மாதிரி இந்த சீசன் வரவேற்பை பெறவில்லை என்றே கூறலாம். இது போன்ற விக்ரம் படத்திற்கு பிறகு அரசியலிலும் சரி, பிக் பாஸிலும் சரி தொடர்ந்து தோல்விகளை கண்டு வந்த கமலஹாசன் தற்போது திடீரென ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இனி வரப்போகும் தேர்தலில் கமலஹாசன் திமுகவுடன் சேர்ந்து ஒரே ஒரு சீட்டுக்காக கூட்டணி அமைத்துள்ளார். இதற்கு பலதரப்பட்ட மக்கள் மற்றும் பிரபலங்கள் எதிர்ப்பினை காட்டி வந்தனர். நடிகை கஸ்தூரி மற்றும் வினோதினி போன்றோர் கூட இப்படியா நீங்க பண்ணணும் என்று தனது ட்விட்டர் அக்கவுண்டில் பதிவு செய்திருந்தனர். மேலும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூட இவ்வளோ பெரிய நடிகர் திமுகவின் ஒரே ஒரு சீட்டுக்காக கூட்டணி அமைத்துள்ளாரா என்று கேட்டுள்ளார். இது போன்று பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தற்போது இணையத்தில் இவர் செய்த சேட்டைகளும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது கமல் தனது கனவான மருதநாயகம் படம் எடுப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு நடிகை சிம்ரனை இந்த படத்திற்கு முதலீடு செய்ய சொல்லி படத்தை எடுக்கலாம் என எதிர்பார்த்தார். ஆனால் சிம்ரன் அதற்கு தயாராக இல்லை. சிம்ரன் அப்போது முன்னணி நடிகையாக இருந்ததால் அவரிடம் பணம் இருப்பதை அறிந்து அதனை பயன்படுத்தி 200-300 கோடி ரூபாய் பணத்தினால் அந்த படத்தினை எடுத்து விடலாம் என்று முயன்றார். ஆனால் இது நடக்கவில்லை என பேட்டி ஒன்றில் திரை பிரபலம் கூறியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கும் போது கூறியது ஒன்று, இப்போது ஒன்று என்று பல விமர்சனங்களை எழுந்து வரும் நிலையில் சிம்ரன் சொத்தை ஆட்டையை போட்டு திரைப்படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார் என்ற செய்தி பரவும் நிலையில் இவருக்கு மேலும் பின்னடைவை இது உருவாக்கியுள்ளது.